Hi students, good morning. In the video la PQT, PRP, PNDS மூணு சப்ஜெக்ட்லயும் first unit common. So அந்த first unitல multiple choice questions பார்க்க போறோம். ஏற்கனவே first 10 questions நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 11th questionல இருந்து 20th question வரைக்கும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் யூஸ் பண்ற இந்த நோட்ஸோட சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா இந்த சேனல்ல மெம்பர்ஸை ஜாயின் பண்ணுங்க. மெம்பர்ஸை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நோட்ஸோட சாஃப்ட் காப்பியும் கிடைக்கும். along with that you can write model test for every unit. ஒரு யூனிட்டும் நான் சேனலில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 11th question. What is the probability that exactly one head appears in the single throw of a fair coin? எக்ஸாக்ட்லி ஒரு ஹெட் மட்டும் வரணும். சிங்கிள் த்ரோ ஆஃப் அ ஃபேர் காயின். ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணால் என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? ஹெட் அண்ட் டெய்ல். அப்போது என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2. சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஹெட் வரணும் அப்படின்னா ஹெட்டுங்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? ஒரே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ 1/2 இதுதான் ஆன்சர். தென் அடுத்தது, if two dice are rolled, what is the probability that the sum of the upturned faces will be equal to 8? ஸோ டைஸை த்ரோ பண்ணுனா நம்மளுக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? சும்மா ரஃபாக எழுதி காமிக்கிறேன். 1,1 1,2 1,3 எக்ஸட்ரா அப்படியே வரும். 1,6 வரைக்கும் எழுதுவோம். 1,6 வரைக்கும். அதே மாதிரி 2,1 அப் டு இங்கே கீழே 6,1 வரைக்கும் வரும். டோட்டலி என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. சரியா? இப்போ இதில் 8 அப்படிங்கிற கவுண்ட் எப்போ வரும் அதை மட்டும் தனியாக எழுதுங்க. இப்போ 1,6ங்கும் போது 8 வராது. அப்போது ஃபஸ்ட்டில் 1 இருக்கும் பொழுது 8க்கு சான்ஸே இல்லை. அதுவே 2 போடும் பொழுது 2,6 வரும். ஸோ அப்போ 8 வரும். அப்போ 2,6ங்கும் போது 8. அப்படியே இங்கே ஒன்று அதிகப்படுத்தியும் இங்கே ஒன்று கம்மியாகவும் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்தது 3,5. அடுத்தது 4,4. அடுத்தது 5,3. அடுத்தது 6,2. கரெக்டாக? அவ்வளோதான். இப்போ மொத்தம் எத்தனை 8 இருக்குது? 1 2 3 4 5. ஸோ நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டரில் 36. ஸோ 5/36 இதுதான் நம்மளோட ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். இது கரெக்டாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் எழுதிடலாம். தென் அடுத்தது, ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 cards, one card is drawn at random. Find the probability of getting a king. 52 கார்டு இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 52 தான். What is the probability of getting a king? மொத்தம் கிங் கார்டு எத்தனை இருக்கும்? 4 cards இருக்கும். ஸோ 4/52. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ 4/52 இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். தென் அடுத்தது, ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 cards, 2 cards are drawn. The first card being replaced before the second one is drawn. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு எடுத்து பார்த்துட்டு என்ன வருதோ அதை பார்த்துட்டு மறுபடியும் வச்சிடுறோம். செகண்ட் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சிடுறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபஸ்ட் ஒன் இஸ் டைமண்ட் அண்ட் த செகண்ட் இஸ் கிங். ஸோ ஃபஸ்ட்டு டைமண்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அடுத்தது கிங்குக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இதை தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 52 தான். ஏன்னா கார்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே செகண்ட் கார்டு எடுக்கும் பொழுது அங்கே 51 cards தான் இருக்கும். நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுறதுனால எகைன் 52 cards இருக்கும். தென் டைமண்ட் கார்டு வந்து மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 13 cards இருக்கும். தென் அடுத்தது செகண்ட் ஒன் கிங்காக இருக்கணும். கிங் கார்ட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 cards இருக்கும். இப்போது மொத்தம் வந்து டைமண்ட் கார்ட்ஸுக்கு 13/52, கிங் கார்ட்ஸுக்கு 4/52. ஸோ இது வந்து தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து நம்ம
டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஒன்று போட்டோம் அப்படின்னா டைம் எடுத்துக்கும். நம்ம இப்போ சிம்பிளாக ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 ஈவெண்ட்ஸும் ஒன்னோடொன்று சம்மந்தமில்லாத இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ P of A intersection B ஈக்குவல் டு P of A into P of B அவ்வளோதான். இதில் ஏங்கிறது டைமண்ட் கார்டாகவும் பி வந்து கிங்காகவும் எடுத்துக்கணும். அப்போது இது ரெண்டையும் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 13/52 இன்ட்டு 4/52. இதை சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதை அப்படியே சிம்பிளிஃபையே பண்ணிடலாமா? இது 1 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வருமா? ஆமாம், கரெக்டு. அப்போ இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா இது அப்போ 1/52 இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். சரியா? ஸோ 1/52 இஸ் த ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம், 2 dice are thrown. 2 dice த்ரோ பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த டாப் ஃபேஸஸ் ஆர் சேம். டாப் ஃபேஸஸ் சேம் அப்படின்னா அதாவது 1,1 2,2 3,3. ஸோ அவ்வளோதான். 4,4 5,5 6,6. ஸோ டோட்டலி எத்தனை? 6 இருக்குது. ஸோ 6/36 இதுதான் ஆன்சர். தென் அடுத்தது, 1 card is drawn from a pack of 52 cards. ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கிறோம் 52 கார்ட்ஸ்லேருந்து. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் எய்தர் அ கிங் ஆர் குயின்? கிங்காக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸு? சரி, கிங் ஆர் குயின், கிங்காக இருக்கலாம் அல்லது குயினாக இருக்கலாம். இது ரெண்டுக்குமே என்ன சான்ஸுன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம P of A யூனியன் B தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? P of A யூனியன் B தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஏங்கிறது கிங்கையும் பிங்கிறது குயின் அப்படிங்கிறதையும் சேர்த்தி சரியா சேர்த்தி இல்லை டினோட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போது P of A யூனியன் B அப்படிங்கும் பொழுது அடிஷ்னல் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி படி P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B வரும். ஆக்சுவலி ஃபுல்லாக அப்ளை பண்ணால் இது வரும். பட் ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டும் இண்டிபெண்ட். கிங் கார்டுக்கும் குயின் கார்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே கார்டில் வருமா? அது எப்படி ஒரே கார்டில் வருமானு கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். இப்போது ரெட் ஆர் கிங் அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க. ரெட் ஆர் கிங்னு கேட்டாங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே கார்டில் வருமா அப்படின்னு கேட்டால் வரும். ஏன்னா ரெட் கலர்லேயும் கிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ வந்து கிங் ஆர் குயின் அப்படிங்கும்போது ரெண்டும் சேர்ந்து ஒரே கார்டில் வருமா அப்படின்னா வராது. அதனால் இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற டேர்மே கிடையாது. P of A ப்ளஸ் B of B மட்டும் போட்டோன்னா போதும். P of Aங்கிறது கிங் கார்டு. மொத்தம் வந்து 4 கிங் கார்டு இருக்கும். மொத்தம் டோட்டலி 52 கார்ட்ஸ். அதே மாதிரி 4 குயின் கார்டு இருக்கும். டோட்டலாக 52 கார்ட்ஸ். அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1/13 ப்ளஸ் 1/13 which is equal to 2/13. ஸோ 2/13 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் இங்கே. தென் அடுத்தது, what is the probability of picking a card that was red or black? Again இதுவும் அதே மாதிரி தான். ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் சம்மந்தம் இல்லை. ரெட் ஆர் பிளாக் ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ரெட் இதே again சேம் ஃபார்முலா தான். ரெட் கார்டு அப்படின்னா 26/52 பாசிபிலிட்டி. அதே மாதிரி பிளாக் கார்டு அப்படின்னாலும் 26/52 தான் பாசிபிலிட்டி. இது வந்து 1/2 again ப்ளஸ் 1/2. ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து 1. தென் அடுத்தது, A is known to hit the target in 2 out of 5 shots. ஸோ ஏங்கிறது P of A 2 out of 5 shots. Whereas B is known to hit the target in P of B 3 out of 4 shots. So 3/4. Find the probability of the target being hit when they both try. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணால் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணால் அப்படின்னா P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. இந்த A இன்டர்செக்ஷன் Bயை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா P of A இன்ட்டு P of Bன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒன்றுக்கு வேல்யூ போடுங்க. 2/5
ப்ளஸ் 3/4 மைனஸ் 2/5 இன்ட்டு 3/4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை போட்டு பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 17/20 கிடைக்கும். ஸோ சிம்பிளாக ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி போடணும் சரி இந்த சிம்பிளிஃபிகேஷனெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? One card is drawn from a deck of 52 cards. What is the probability of the card being either red or king? இந்த மாதிரி 2 சான்ஸ் கேட்கும் பொழுது அதை கவனமாக போடணும். இது ரெண்டுக்கும் சேர்ந்து பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை, அதனால் ஈஸியாக போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன்றுக்கும் தனித்தனியாக பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ரெட் அப்படிங்கும்போது P of A. நான் மொத்தம் வந்து 26 கார்ட்ஸ் ரெட் கார்ட்ஸாக இருக்கும். ஸோ 26/52. தென் கிங் கார்டு P of B. கிங் கார்டு அப்படின்னா மொத்தமாக 4 கிங் கார்டு இருக்கும். ரெண்டுக்கும் காமனாகவும் இருக்கு இல்லையா, A இன்டர்செக்ஷன் B. மொத்தம் வந்து 52 கார்ட்ஸில் ரெட் கார்டாகவும் இருக்கணும் கிங் கார்டாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா 2 கார்டு வந்து ரெட் கார்டாகவும் இருக்கும் கிங் கார்டாகவும் இருக்கும். இப்போ வந்து அடிஷ்னல் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணிக்கலாம். P of A union B ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. இந்த ஃபார்முலாவில் இது ஒரு டேர்மையும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7/13 வரும். தென் அடுத்த ப்ராப்ளம். இதில் P of A, P of B, P of A இன்டர்செக்ஷன் B எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த டேர்மோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேர்மோட ஆன்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A யூனியன் B. அவ்வளோதான். 1 மைனஸ் P of A யூனியன் B. P of A யூனியன் Bயோட ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். ஒரு டேர்முக்கும் நம்மக்கிட்ட வேல்யூஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 3/8 வரும். நீங்கள் போட்டு பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.